Use Ur headphones for better experience. பார்ட் ஒன்னோட முடிவுல மக்கியாவும் ஏரியலும் மெசடிஸ் கிங்டம்ல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிருப்பாங்க. ஏரியல நல்லபடியா பாத்துக்கணும்னா கண்டிப்பா மக்கியாக்கு காசு தேவை. அதனால எல்லா இடத்துக்கும் போயிட்டு வேலை கேக்குறா. எங்க போய் வேலை கேட்டாலும் மக்கியாவை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, இன்னமும் மக்கியா ராத்திரி பகரமா வேலை தேடிட்டு தான் இருக்கா. ஆனா வேலை கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவா. வீட்டுக்கு போயிட்டு மக்கியா டோர் திறந்த உடனே ஏரியல் வந்து அம்மான்னு சொல்லிட்டு மக்கியாவை கட்டி பிடிச்சுப்பான். மக்கியா ஏற்கனவே வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல வருவா. ஏரியல் வந்து அம்மா உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் காட்டுவான். பார்த்தா எதுவும் நெஞ்சு வச்சிருக்கான் போல. மக்கியா அதை பார்க்கவே மாட்டான். ஆனா அவன் பண்ணிருக்க குப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பா. எதுக்காக இந்த மாதிரி குப்பை போட்டு வச்சிருக்கு, எனக்கு எப்ப பாரு நீ வேலை விட்டுட்டே இருக்க ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கியா கத்திருவா. அதை கேட்ட உடனே ஏரியலுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடும். அவங்க அம்மா எப்படி சிக்கலாக்கா பண்ணி இவனை சமாதானப்படுத்துவாங்களோ அதே மாதிரி இவனும் சிக்கலாக்கா பண்ணி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு பாக்குறான். ஏரியல் இந்த மாதிரி பண்ணா அப்புறம் மக்கியா எதுவுமே பேசாம அமைதியா போயிடுவா. ஏரியலுக்கு ஒரே சோகமாயிடும். அதனால வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவான். மக்கியா வந்து ஏரியல பிடிக்க போவா. போகாத ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா டோர்லயே முட்டிட்டு கீழே விழுந்துருவா. கீழே விழுந்துட்டு அழ ஸ்டார்ட் பண்றவா மக்கியா. எனக்கு அம்மாவா இருக்கிறது எப்படின்னே தெரியல, அவன் கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கியா யோசிச்சுட்டு அவன் ஏதோ நெஞ்சு வச்சிருக்கான்னு சொன்னால அதை போய் பாக்குறா. மக்கியா வந்து சொல்லி கொடுத்திருப்பால ஏரியலுக்கு எப்படி நெய்யணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவன் நெஞ்சு வச்சிருக்கான். அதுல வந்து என்ன போட்டிருக்கானா என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்பதான் மக்கியாக்கே தெரிய வருது அவனோட செல்ல மகன் வந்து அவளுக்காக கஷ்டப்பட்டு இந்த துணியை வந்து நெஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடும். அச்சச்சோ வெளியே போற ஏரியல் வர எங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மக்கியா வெளியே போயிட்டு ஏரியலை தேட ஆரம்பிப்பா. ஏரியல் ஏரியல் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு தேடிட்டு இருப்பா. அப்போ ஒரு இடத்துல ஏரியலோட துணி மட்டும் இருக்கு. என்னடா இது அவனோட துணி மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கியா வந்து கிட்ட போய் பாக்குறா. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஏரியல் அம்மா ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்ன அம்மா நான் பாம்பு மாதிரி தோலை உரிச்சிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதை கேட்ட உடனே மக்கியா சிரிக்க ஸ்டார்ட் பண்றவா. அதுக்கப்புறம் ஏரியா சொல்லுவான், ஒரு வழியா என் அம்மா சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது ஏரியல் வந்து தெரியாம கீழே விழுப்போவான். டக்குன்னு மக்கியா வந்து அவனை புடிச்சிருவா. ஏரியல் எப்போதும் நீ இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கியா சொல்லுவா. அதை கேட்ட ஏரியல் வந்து மக்கியாவை தட்டி விட்டுட்டு, இல்ல அம்மா நான் பெருசாகணும், நான் வளர்ந்து பெரியவனானாதான் உன்னை நான் வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் சொல்லுவான். அதை கேட்ட மக்கியாக்கு அழ வந்துரும். அதனால அழ ஸ்டார்ட் பண்ணிடுவா. அதை பார்த்த ஏரியல் வந்து அழாதீங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்லுவா. மக்கியாவும் நான் அழமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அழமாட்டீங்கல்ல, சரிம்மா எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க நீங்க இனிமேல் அழமாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏரியல் கேட்பான். மக்கியா வந்து ஏரியல தூக்கி கிட்ட வச்சு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் கண்ணா, இனிமேல் நான் அழவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஏரியலும் ப்ராமிஸ் பண்றான், கடைசி வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க. ஏரியல் வந்து இப்ப பெரிய பையனா வளர்ந்துட்டான். ஆனா மேக்யூவா இன்னும் அப்படியே தான் இருக்கா. ஏன்னா அவளுக்கு லேட்டா தானே வயசாகும். அதனால மேக்யூவா ரெஸ்டாரண்ட்ல வேலை பாப்பா. ஏரியல் வந்து ஃபேக்டரியில வேலை பாப்பான். ஏரியலுக்கு மக்கியா தான் அம்மான்னு சொன்னா அவ லூஃப் குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு தெரிஞ்சிடுறதுனால தங்கச்சின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காங்க. ஏரியலோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மக்கியாவும் ஏரியலும் பார்க்க ஒரே மாதிரி இல்லாததுனால தப்பா பேசுவாங்க. புதுசா சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. மக்கியா வந்து அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுப்பா. அந்த சோல்ஜர்ஸ்ல ஒருத்த வந்து சொல்லுவான், ஏன் மக்கியா நீயா அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட பேர் தான் லேங், அதாவது மிடோவோட பையன். சிறுசாந்தவன் இப்ப பெருசாயிட்டான். மக்கியாவும் சரி லேங்கும் சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுனால. மக்கியா வந்து ஓடி போயிட்டு ஏரியல் கிட்ட வந்து என்ன சொல்றானா, லேங் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கட் பண்ணா 3 பேரும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏரியல் ரொம்ப அமைதியா இருக்கா. சரி நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டான். மக்கியா வந்து லேங் கிட்ட சொல்லுவா, என்னால் தான் ஏரியல் ரொம்ப கஷ்டப்படுறான், என்னால் தான் வேற வேற ஊர் மாற வேண்டியதா இருக்கு. லேங் வந்து கேட்பான், அவனுக்கு நீ அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மக்கியா வந்து சொல்லுவான், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு, என்ன அவன் அம்மான்னு கூப்பிடுறதே ஸ்டாப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்து கேட்பா, லில்லியா பத்தி ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுதான்னு சொல்லிட்டு. இப்ப வந்து லேலியாக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ரெட் ஐஸ் டிசீஸ்னால இன்னொரு ரெனாட்டோவும் இப்ப இறந்து போகுது. லேலியாவோட பொண்ணு தான் இவ. இவளோட பேரு மேல். இவ பிறந்ததுல இருந்து இவ அம்மாவை பார்த்ததே இல்ல. ராஜா வந்து லேலியாவை பார்க்க விடாம பண்ணி வச்சிருக்காரு. எதுக்கு ராஜா வந்து லேலியாவை அவங்க பையனுக்கு கட்டி வச்சிருப்பாருன்னா லூஃப் குடும்பத்தோட பவரை வந்து அவங்க அடையணும்ன்றதுக்காக. ஆனா இப்போ லேலியாவோட பொண்ணுக்கு அந்த பவர் வரல. இனிமேந்து லேலியாவால ஒரு குழந்தைய பெத்துக்கவும் முடியாது. இந்த பக்கம் லேலியா ரொம்ப தனிமையில இருக்கா. அவ பெத்த பொண்ணே அவளால பார்க்க முடியலன்ற வெறத்துல இருக்கா. லேலியா வந்து சோல்ஜர் கிட்ட கோவப்படுறா. ஒரு நாள் நைட்டு வந்து கிரிம்மும் அவங்க கூட்டாளியும் வந்திருப்பாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் எல்லாரும் அவங்க பின்னாடி துரத்து போயிட்டு கொண்டு இருப்பாங்க. அதை வந்து சொல்லி அவ வந்து கத்திட்டு இருக்கா. அட்லீஸ்ட் என் குழந்தையாச்சும் பார்க்க விடுங்க, இல்லைன்னா மக்கியாவை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லியா கத்துறா. லாங் வந்து மக்கியாவை பத்தி என்ன சொல்லுவானா, சோல்ஜர்ஸ் வந்து உன்னை தேடிட்டு இருக்காங்க, அதனால நீ வந்து திரும்பவும் கிராமத்துக்கே வந்துரு என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். சின்ன வயசுல இருந்தே லாங்க்கு வந்து மக்கியாவை பிடிக்கும். அதனால
கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு மக்கியா சொல்லுவா, இல்ல எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு வந்து ஏரியல் தான் உலகமே. அவனை பத்தி யோசிச்சு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவனுக்காக தான் நான் வாழவும் போறேன் இனிமேந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. கட் பண்ணா மக்கியா வந்து வீட்டுக்கு போறா. ஏரியலும் வீட்டுக்கு வரான். ஏரியல் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்ப பத்தி எல்லாரும் தப்பா பேசுறதுனால அவன் சோகத்துல இருப்பான். என்ன ஆனாலும் நீ என்னோட பையன் தான். அது மட்டும் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கியா சொல்லுவா. அதுக்கப்புறம் மக்கியா சொல்லுவா, லாங் வந்து இங்க இருந்து ஆபத்து. வேற ஒரு இடத்துக்கு போ சொன்னா. சரி அடுத்து எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் கிட்ட மக்கியா கேட்பா. அத கேட்ட ஏரியல் சொல்லுவான், இதுக்கு மேல என்னால உன் பையனா இருக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் மூஞ்சில அடிச்ச மாதிரி. அத கேட்ட உடனே மக்கியா உடைஞ்சு போயிடுவா. அடுத்த நாள் ஏரியல் வந்து லாங் கிட்ட போயிட்டு, நான் சோல்ஜரா மாறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏரியல் வந்து லாங் கிட்ட சொல்றான், நான் இதே மாதிரி இருந்தேன்னா மக்கியாவை நான் காயப்படுத்திட்டு தான் இருப்பேன். நான் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் அவங்கள காயப்படுத்தக்கூடாது. அதனால தான் நான் வந்து இந்த முடிவை எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இது எல்லாத்தையும் அந்த வழியா போயிட்டு இருக்கு. மக்கியாவும் கேட்கறா, ஏரியலோட நிலைமையை புரிஞ்சுக்கிறா. இப்ப ஏரியல் வந்து வேலைக்காக வீட்டை விட்டு கிளம்புறான். அவன் கிளம்புனதுக்கு அப்புறமா மக்கியாவை யாரோ கடத்துறாங்க. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க, மெசண்டிஸ் கிங்டம்ல ஒரே ஒரு ரெனாட்டோ தான் இன்னும் உயிரோட இருக்கு. ஏரியால அங்கதான் சோல்ஜரா இருக்கான். மக்கியாவை யார் கடத்துனாங்கன்னா கிரிம் தான் கடத்திருக்கான். அன்னைக்கு ராத்திரி கிரிம் வந்து லெலியாவை கூட்டிட்டு வரும்போது கிரிம்க்கு எதுவுமே ஆவல. அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். கிரிம் வந்து லெலியா விட்டு இருக்க முடியல. அதனால மக்கியாவோட ஹெல்ப்னால லில்லியாவை அங்க இருந்து காப்பாத்தணும் தான் கிரிம்மோட பிளான். இப்போ ஒரு பொண்ணு காட்டுறாங்களே, இந்த பொண்ணு பேர் தான் டீட்டா. அதாவது ஃபர்ஸ்ட் ஏரியல் வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்தால அந்த வில்லேஜ்ல இருக்கும் போது ஏரியல ஒரு பொண்ணு வந்து கிண்டல் பண்ணிருக்கோம்ல, அந்த பொண்ணு தான். ஏரியல் வந்து டீட்டாவை வந்து மேரேஜ் பண்ணிருப்பான். டீட்டா வந்து வேலைக்காக இந்த மெசண்டிஸ் கிங்டமுக்கு வந்திருப்பா. அப்ப வந்து 2 பேரும் பார்த்துக்கிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டீட்டா இப்ப பிரெக்னண்டா இருக்கா. மெசண்டிஸ் கிங்டம் மீது திடீர்னு யாரோ தாக்குதல் பண்றாங்க. ஏரியல் வந்து சோல்ஜரா இருக்காங்க. அதனால அதை பார்த்த உடனே அவன் ஓடி போறான். அப்ப டீட்டாக்கு திடீர்னு வலி ஏற்படுது. எல்லா சோல்ஜர்ஸும் போருக்கு தயாராகிறாங்க. அப்புறம் ராஜாவும் அவங்க பையனும் பேலஸை தாக்குறதுனால அண்டர் கிரவுண்ட் வழியா தப்பிச்சு போவாங்க. லீலியாவையும் அவளோட பொண்ணையும் பேலஸ்லயே விட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் கிரிம்மும் மக்கியாவும் லில்லியாவை காப்பாத்துறதுக்காக வருவாங்க. எதிரிங்க கூட அவங்க நாட்டு சோல்ஜர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதிர்பாராம மக்கியாவும் ஏரியோல மீட் பண்ணிக்கிறாங்க. யாரோ வர சவுண்ட் கேட்கும். அதனால மக்கியா வந்து ஓடி போயிடுவா. ஒரு வழியா கிரிம் வந்து லில்லியாவை பாத்துருவா. லில்லியாவை பார்த்து வா லில்லியா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிம் வந்து கூப்பிடுவான். நீ செத்துட்டன்னு நான் நினைச்சேன், ஆனா நீ வந்து நிக்கிறியன்னு சொல்லிட்டு லில்லியா வந்து ஷாக்ல பாத்துட்டு இருப்பா. லில்லியா வந்து அவளோட பொண்ணை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதை கிரிம்னால ஏத்துக்க முடியாது. அதனால அவங்கள சுத்தி நெருப்ப மூட்டி வா நம்ம 2 பேரும் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப இசோலுன்ற அந்த சோல்ஜர் வந்து கிரிம்ம ஷூட் பண்ணி லில்லியாவை காப்பாத்துவாரு. கிரிம் வந்து அந்த பேலஸை விட்டு வெளியே வந்து அங்க இருக்கிற மரத்தடியில உட்காந்து இறந்து போயிடுவான். இந்த பக்கம் மக்கியா வந்து அந்த மெசண்டிஸ் கிங்டம் பாப்பா. அந்த மெசண்டிஸ் கிங்டம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அதை பார்க்கும் போது அவளுக்கு லூப் வில்லேஜ் ஞாபகம் தான் வருது. அப்ப யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது. அதை நோக்கி வந்து மக்கியா போறா. அங்க போய் பார்த்தா டீட்டா தான் வழியில துடிச்சிட்டு இருக்கா. மக்கியா வந்து டீட்டா ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு கெட்டு போவா. டீட்டா வந்து மக்கியாவை பார்த்துட்டு, நீ ஏரியலோட அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. டீட்டா சொல்லுவா, நான் தான் ஏரியலோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே மக்கியா ஷாக் ஆவா. அதுக்கப்புறம் டீட்டாக்கு ஹெல்ப் பண்ணுவா. அப்புறம் குழந்தையும் பொறுக்குது. அந்த குழந்தைய பார்க்கும்போது ஏரியல சின்ன வயசுல பார்த்த மாதிரி தோணுது மக்கியாக்கு. அப்புறம் மக்கியா வந்து ஏரியல பாப்பா. ஏரியல் கால்ல வந்து அடிபட்டிருக்கும். அடிபட்ட காலுக்கு வந்து கட்டு போட்டு அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் மக்கியா வந்து சொல்லுவா. ஏரியல் சொல்லுவா, நான் உங்களுக்கு நல்ல மகனா இல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட மக்கியா வந்து சொல்லுவா, அப்படிலாம் இல்ல. நீ பண்ண சத்தியத்தை காப்பாத்திட்ட. என்ன ப்ரொடெக்ட் பண்ணோம் நீ நினைச்ச. அந்த மாதிரியே நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்ட. அதனால நீ உன்னால முடிஞ்சதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு மக்கியா சொல்லுவா. அப்புறம் மக்கியாவும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ பாப்பா. அதுக்கப்புறம் ஏரியல் நடக்க முடியாத கால் வச்சிருந்தாலும் நகர்ந்து வந்து அம்மா போவாதீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அதை கேட்ட உடனே மக்கியா அவனை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே திரும்பி போயிடுவா. மக்கியா வந்து கிரிம்முக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. கிரிம் வந்து இறந்து போயிட்டான் ஆல்ரெடி. லீலியாவும் ஒரு வழியா அவ ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்சா அவ பொண்ணையும் பாக்குறா. அவளும் அவளோட அம்மாவை அப்பதான் பாக்குறா ஃபர்ஸ்ட் டைம். லில்லியா இங்க இருந்தா அவ பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அவ மேல இருந்து குதிச்சிருவா. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவளோட பொண்ணு ஓடி வருவா. பார்த்தா மேல இருந்து குதிச்ச லில்லியாவை மக்கியா வந்து ரெனாட்டோல வந்து காப்பாத்திடுவா. மக்கியா வந்து ரெனாட்டோவை கண்ட்ரோல் பண்ணி லூப் வில்லேஜ் நோக்கி போறா. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு மக்கியா வந்து ஏரியலை பார்க்க வருவா. அப்போ ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கால. இந்த பொண்ணு வந்து ஏரியலோட பேத்தி. ஏரியலுக்கு வந்து ரொம்ப வயசாகி இறந்து போற நிலைமையில இருப்பான். மக்கியா வந்து ஏரியலோட கையை பிடிச்சிட்டு அம்மா வந்துட்டேன்டா கண்ணான்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஏரியாலும் வெல்கம் ஓம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவான். ஃபர்ஸ்ட் ஏரியல குழந்தையில இருக்கும் போது அவனுக்கு குளிர்தான்னு சொல்லிட்டு ஒரு இபியோல போத்திருப்பாள். அதே இபியோல இப்ப ஏரியலுக்கு வந்து போத்தி விட்டுட்டு அவனோட நெத்தியில முத்தம் கொடுக்குறா. மக்கியா கிளம்பி போகும்போது ஒன் டைம் ஸ்டாப் பண்ணி அந்த வீட்டை பார்த்துட்டு ஏரியல் கூட நடந்த சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு மக்கியா வந்து என்ன மன்னிச்சிரு ஏரியல், உனக்கு பண்ண சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு மனசு விட்டு அழுவுறா.
இனிமேல் மக்கியாக்கும் ஹியூமன்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. அவளுக்குன்னு இருந்த ஏரியோலும் இறந்து போயிட்டான். அதனால மக்கியா லூஃப் வில்லேஜை நோக்கி போறா. இதோட இந்த மூவி முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.